அண்மை செய்தியை பார்க்கின்றோம். தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசக்கூடியதால் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் விவசாயிகள். தண்ணீர் திறக்கும் போதே இந்த அளவுக்கு மாசுபட்டு வருகிறது. என்ன காரணம் தொடர்பான விவரங்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். நிச்சயமாக, அதாவது தென்னிந்தியாவின் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாக தென்பெண்ணை ஆறு உள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் முக்கியமான ஆறுகளில் ஒன்றான தென்பெண்ணை ஆறு கர்நாடகா மாநிலம் சிக்பல்லாபுரம் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையில் பிறந்து சுமார் 430 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து இறுதியில் தமிழ்நாட்டில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மேலும் தென்பெண்ணை ஆறு 112 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் நுழைவாயிலான ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீர் சேமிக்கப்படுகிறது. பின்னர் தென்பெண்ணை ஆறு மூலமாக கிருஷ்ணகிரி அணையை சென்றடைகிறது. மேலும் கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படும் ரசாயன கழிவுநீர் மழைக்காலங்களில் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படுகிறது. ஆனால் தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் நீர் கணிசமாக மட்டுமே அணைக்கு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில், அதாவது அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் தற்பொழுது 40.67 அடிகள் நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணைக்கு நீர்வரத்து 231 கன அடி வரத்தாக உள்ள நிலையில், அதாவது அணைக்கு வரும் நீர் அப்படியே முழுவதுமாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. மேலும் தென்பெண்ணை ஆற்றில் செல்லும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி அதிக அளவு துர்நாற்றத்துடன் கூடிய நுரை பொங்கி செல்கிறது. மேலும் குவியலாக துர்நாற்றத்துடன் நுரை வெளியாவதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். மேலும் தென்பெண்ணை ஆற்றில், அதாவது கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் கடந்த ஆண்டுகளில் தமிழக கர்நாடக இரு மாநிலங்களைச் சேர்ந்த பசுமை தீர்ப்பாயத்தினர் இந்த நீரின் மாதிரிகளை சேகரித்து சென்ற பொழுதும் இதுவரை அதற்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை என்பதால் இதன் முடிவுகளை வெளியிட்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அதாவது இந்த நீரை பயன்பாட்டிற்கு எடுத்து வரவும் அதாவது இப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபால். நன்றி பாஸ்கர், அண்மை விவரங்களுக்கு நன்றி.